அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது தொழிற்சாலை மற்றும் இயந்திர மேலாண்மை பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது தயாரிப்புகளை மிகவும் சீராக நகர்த்தவும் மேலும் திறமையாக வேலை செய்யவும் உதவுகிறது. பின்வரும் திறன்களைக் கொண்ட சிறுதானிய நூடுல்ஸ் உற்பத்தி ஆலையை அமைப்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். 500 முதல் 1000 சதுர அடி பரப்பளவில் ஒரு நாளைக்கு 130 கிலோ கொண்ட ஒரு சிறிய அளவிலான தொழிற்சாலை. 1000 முதல் 15000 சதுர அடி பரப்பளவில் ஒரு நாளைக்கு 200 கிலோ கொண்ட நடுத்தர அளவிலான தொழிற்சாலை. முதலில் மூலப்பொருட்களின் நுழைவு மற்றும் சேமிப்பிலிருந்து தொடங்குகிறோம். எளிதில் இறக்குவதற்கு மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்காக நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பகுதியை அமைக்கவும். பின்னர் மாவு ஆலையை வைக்கவும். இது திணை தானியங்களை மாவாக மாற்ற பயன்படுகிறது. அதன் பிறகு ஒரு கலவை இயந்திரத்தை வைத்திருங்கள். நூடுல்ஸ் தயாரிக்க பொருட்கள் கலக்க. அடுத்து நீங்கள் நூடுல்ஸ் எக்ஸ்ட்ரூடர் மற்றும் வெட்டும் இயந்திர பகுதியையும் வைக்கிறீர்கள். இந்த பகுதி மாவை நூடுல்ஸாக வடிவமைக்கிறது. வெட்டும் இயந்திரத்திற்கு பிறகு கொதிகலன் மற்றும் நீராவி இயந்திரங்களை வைக்கவும். இந்த இயந்திரங்கள் எரிவாயு சிலிண்டர்கள் மூலம் நீராவி மூலம் நூடுல்ஸை ஓரளவு சமைக்கின்றன. இதற்கு அடுத்ததாக அலுமினிய வெப்ப இயந்திரம் மற்றும் பெட்டிகள் இருக்க வேண்டும். இந்த இடம் பாதுகாப்பிற்காக நூடுல்ஸிலிருந்து ஈரப்பதத்தை நீக்குகிறது. இந்த இயந்திரத்தை வைக்க ஒரு அறை ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அடுத்து நீங்கள் மஷீன் டிஸ் எடையுள்ள பகுதியை வைக்கவும். இது திணை நூடுல்ஸை கிராம் வாரியாக குளிருடன் கிலோ வாரியாக எடை போட பயன்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் பேக்கிங் இயந்திரத்தை வைக்கிறீர்கள். இந்த இயந்திரம் நூடுல்ஸை பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. தொழிலாளர்கள் பேக்கேஜிங் முடித்த பிறகு வெளியேறும் இடத்திற்கு அருகில் முடிக்கப்பட்ட பொருளை சேமித்து வைக்கவும் விநியோகிக்கவும் ஒரு பகுதியை அமைக்கவும். எளிதாக அணுகுவதற்கும் அனுப்புவதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை சேமிக்க அலமாரிகள் அல்லது தட்டுகளை பயன்படுத்தவும். இந்த காரணிகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் திணை நூடுல்ஸை திறம்பட உற்பத்தி செய்யலாம். வியாபார் பயிற்சியாளர் சேனலுக்கு குழு சேருங்கள். ஆல் தி பெஸ்ட்.